கௌசல்யா மேம் ஆல்ரெடி நாப்கின்லாம் பர்ச்சேஸ் பண்ணி செம்மையா கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது கிராசரி கிட்டையும் அவங்க வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ எடுத்துட்டு போக வந்திருக்காங்க. ஸோ இந்தாங்க உங்களோட மளிகை சாமானம். இல்லை என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். சேமியாங்க, மயூர மாவு, ராகி மாவு, மசாலா, சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கடுகு, டீத்தூள், வெந்தயம், அப்பளம், ஜீரகம், பட்டை, நாட்டு சக்கரை, வத்தல், துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, உளுந்து பருப்பு, மஞ்சள் பொடி, இது கடலைப்பருப்பு, புளி, ரவை, பஜ்ஜி மாவு மிக்ஸு, நெய், ஆயிலுங்க, செக்கெண்ணெய், ஒரிஜினல் ஹெல்த் மிக்ஸ். நம்ம வாங்கினதுக்கான இப்போ உங்களுக்கு இதை நீட்டா அடுக்கி வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வாங்கின பொருளெல்லாம் இங்கே ஆக்கியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆனால் ஒரு 6500 ரூபாயில் இன்னைக்கு மளிகை பொருளை வாங்க சொல்லி அதில் ஒரு வருமான வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ப்பு. இதை எடுத்து நான் இன்னைக்கு சூப்பராக சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் சம்பாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பாருங்க, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானத்தை வாங்குவதன் மூலமா ஒரு அருமையான வருமான வாய்ப்புங்க. எந்த தொழிலைங்க 6500 ரூபாயில 60,000 இருந்து 6 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இது வந்து ஆண் பெண் வயசானவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர் யார் வேணாலும் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கி சம்பாதிக்கிற வாய்ப்பு தான். யார் வேணா செய்யலாம். ஜஸ்ட் 6500 ரூபாயில முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு முயற்சி பண்றதுனால எந்த தப்புமே கிடையாது. நீங்க அதை பண்ணாலே நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். தேங்க்யூ.